ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச்சிங் ஒன் பஞ்ச் மேனில் சீசன் 2ல் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ போய் லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவர் வந்துட்டாரு. இனிமே போட்டி களக்கட்ட போது மக்கள் கூட்டத்தோட சத்தம் கேக்குதா? எதுக்காக இப்படி? இவரை மறுபடியும் இந்த இடத்துல பாப்போம்னு யாருமே எதிர்பார்க்கல. இவரை பாக்குற ஒவ்வொருத்தருமே சந்தோஷத்துல கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. சூரியோ இப்ப ரிங்குக்குள்ள வந்துட்டாரு. இவரை எதிர்த்து சண்டை போட போறது மேக்ஸ். இவன் ரொம்ப பிரபலமானவன் போலயே. என்னை விட ரொம்ப நல்லா சண்டை போடுவானோ? இல்ல, அப்படியெல்லாம் இருக்காத. ஞாபகம் வச்சுக்கோ, லைட்னிங் மேக்ஸ், நீ இவனை எதிர்க்கிறதுக்காக ஒன்னும் இந்த போட்டிக்கு வரல. அந்த மான்ஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது இவன் வெறும் பூச்சி தான். நான் அதிக பலசாலி ஆகணும்னு விரும்புறேன். நான் தோத்து போயிட்டேன்னா ஹீரோவா இருந்து மக்களை காப்பாற்ற முடியாது. அதனால நான் உன்னை அடிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நீ எனக்கு ஏத்த போட்டியாளர் தான். என்னோட நியூ மான்ஸ்டர் ஃபைட்டிங் டெக்னிக்க முதல்ல உன் மேலதான் நான் இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். அப்படின்னா நீ திறமசாலியானவனா? அதையும் பாத்துடலாம். ஏதோ ஒரு பெரிய காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ ட்ரெயின் ஆயிருக்க. எனக்கு தெரிஞ்சு பலசாலி ஆகணும்னு நினைக்கிற எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை தான். ஃபைட்டர்ஸ் தயாராவுங்க. ஸ்டார்ட். லைட்னிங் பிக் வில் டபுள் எக்ஸ் கிக். Personally, the reason I sought strength. ஒரே கிக்கு தான். அப்பதான் இந்த இடத்துல என்னால சுலபமா வாழ முடியும். நான் உன்னை விட பலசாலி. உன்னை அடிச்சதுக்கு மன்னிச்சிரு. The monster uprising. அத பாத்தியா சாராங்கோ? அவனுடைய கிக் எப்படி இருந்தது? நான் பார்த்தேன். இப்போ என்ன? இங்க பாரு, உன்னால எப்படி இவ்வளவு அமைதியா இருக்க முடியுது? ஒரு கிக்ல முடிக்கிறான். இப்ப புரியுது. இவன் இதுல புதுசு தானே. ஒரு ஏ கிளாஸ் ஹீரோவை ஒரே கிக்ல தோக்கடிச்சிட்டானா? நான் நினைச்சதை விட இங்க நிறைய பேர் ஹீரோஸை விட பலசாலியா இருக்காங்க. ஆனா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மாஸ்டர் சைத்தாமாவுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு தெரியும், மாஸ்டர் சைத்தாமா மாதிரியான சில பேரும் இங்க இருக்கலாம். இருந்தாலும் மாஸ்டருக்கு சரிசமமா இருப்பாங்களான்னு தெரியாது. அப்புறம் அங்க போய்கிட்டு இருக்கிறவனோட மாஸ்டர் சைத்தாமா சண்டை போட்டார்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா என்னங்கறத பத்தி தெரிய வந்துரும். Ladies and gentlemen, நீங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்கன்னு தெரியும். இந்த டோர்னமெண்டோட அடுத்த மேட்ச் The Way of the Cruels குள்ள இருந்து வந்திருக்கிற Fun Patchக்கும் Snake Bite Snakeக்கும். இதுல ஜெயிக்கிறவங்க அடுத்த ரவுண்ட்ல சூரியோட மோதுவாங்க. நீ ஏ கிளாஸ் ஹீரோவா? உன்னை ஈஸியா தோக்கடிக்கலாம் போல. லைட்னிங் மேக்ஸ தோக்கடிச்ச சூரியோவை நான் தோக்கடிச்சிட்டா என்னோட ரேங்கிங் அதிகமாகிறதுக்கு அது சாதகமா இருக்கும். இப்போ ஆரம்பிக்கலாம். ஸ்னேக் பைட் ஃபெஸ்ட். அந்த வயசானவன் கிட்ட இன்னைக்கு எந்த விதமான ட்ரிக்ஸும் இல்ல. இந்த அடிய வாங்கிடா. கீழ் ரேங்க்ல இருக்கிறவனே. நான் கீழ் ரேங்க்ல இருக்கிறவன் கிடையாது. நான் ஏ கிளாஸ் தான்டா கீழ இருக்கேன். நமக்கு ஒரு பிரச்சனை. இங்க வந்திருக்குங்க. இங்க இருக்க எல்லாரையும் நம்ம வெளிய போக சொல்லணும். நான் இப்பவே அனௌன்ஸ்மென்ட். அதுக்கு அவசியம் இல்ல. ஃபோக்கஸ் ஆன். அவங்கள இப்ப வெளியில போக சொன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. ஆனா மான்ஸ்டர்ஸ் இந்த இடத்தை தாக்குனாங்கன்னா நம்ம கிட்ட தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்காங்களே. இதை விட சேஃபான இடம் வேற எங்க இருக்க முடியும்? உண்மைதான். கவலைப்படாதீங்க. அப்படியே எல்லா மான்ஸ்டர்ஸும் இந்த இடத்துக்கு வந்தாலும் அவங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். நிறைய மான்ஸ்டர்ஸா இப்ப அவங்க சிட்டி சீக்குள்ளேயும் வந்துட்டாங்க. நம்ம மாஸ்டர் கிட்ட இதை பத்தி சொல்லணுமா? இதை நானே சமாளிச்சுக்கிறேன். இந்த போட்டி கண்டிப்பா நடக்கணும். எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவங்கள நான் கொல்லாம விட மாட்டேன். ஐயோ, இதை நான் எதிர்பார்க்கல. நினைச்சதை விட பலசாலியா இருக்கா. இந்த ஃபைட்ல ஸ்னேக் ஜெயிச்சிருக்காரு. நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களோட போட்டி போட்டு ரேங்க் அதிகமா வாங்க வந்தேன். ஆனா உண்மையிலேயே இவங்க யாரும் பலசாலியா இல்ல. டாப் ரேங்க்ல இருக்கிற ஹீரோஸ் எல்லாரும் மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்க வெளியில போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே முடிவு எடுக்கிறான். நம்ம சேஃப் ஆயிட்டோம். நான் இப்போ சிட்டி சீக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேடியம்ல இருக்கேன். எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஒரே நேரத்துல மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இடத்துக்கு வந்திருக்காங்க. சிட்டி சீல மட்டுமே 5 மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த பக்கமும் ஒன்னு இருக்கு. நான் ஒரு மான்ஸ்டர் அழிச்சிட்டேன். மீதி 4 மான்ஸ்டரும் எங்க இருக்கு? புரிஞ்சது. அது எங்க இருக்குன்னு சொல்றோம். Combine electrical shock and strike
யூஸ் பண்ணி போல்டன் இந்த போட்டியில வெற்றி அடைஞ்சிட்டாரு. காட்லிங்கோட சூப்பர் ஃபாஸ்ட் பஞ்சிங் எல்லாம் சரமரியா நம்மால வருவான் போல இது. முக்கிச்சி தோத்து போயிட்டாரு. காட்லிங் ஜெயிச்சிட்டாரு. இந்த தடவை தேவோட டல்டூரஸ் பாடி இவங்க மேலதான் நிக்கிறானே. எதிர்த்து நின்ற லாஜி தோத்துட்டாரு. ரெஃபரி இந்த சண்டையை நிறுத்திட்டாரு. ஜோஸ் கிட்ட சண்டை போடுறது கஷ்டம்தான். மென்டாயால தாக்கு பிடிக்க முடியல. ராக்கெட் ஸ்டாம்ப். There is another monster nearby. Tell me where it is, or you will suffer excruciating pain until your demise. Your choice. அடுத்ததா கிகோ ப்ரோ ரெஸ்லிங்ல இருந்து வந்திருக்கிற ஜாக்குமேன். இவர் சோர்ஃபேஸை எதிர்த்து சண்டை போட போறாரு. இந்த போட்டிக்கு ரெண்டு பேருமே புதுசு. நல்லா சண்டை போடுங்க சோர்ஃபேஸ். வாய மூடுறியா? நான் மாஸ்டர் பேங்கோட நம்பர் 2 செஷனா இருந்தவன். ரொம்ப பெருசா இருக்கானே. இல்ல நம்ம தான் பலசாலி. அப்படிதான் நினைச்சுக்கணும். கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணாத நினைச்சு பாத்துக்கணும். இவனோட முகத்தை பார்த்தாலே பயமா இருக்கே. என்னையா பயப்படுறாரு? இப்போ உன் முகத்தை என்கிட்ட காட்டு. காட்டிட்டான். கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப ஒன்னையும் அழிச்சிடுறேன். அடடே, பிரபலமானவங்களாம் வந்திருக்காங்க. அடிப்புக்குள்ள ஒட்ட வச்சு உன்னோட மாதிரி. முகத்தையும் சுரண்டி கெடுத்துட்டுமா? அதான் வேலைக்கு ஆகுது. எப்படிதான் மண்டலே போட்டான். என் பிளேட் வேலை செய்யற விதம் உனக்கு பிடிச்சிருக்கா? அவன்தான் உடஞ்சு போயிருக்கு. ஃபோர்ஸ்டு ஸ்கல் அடிச்சு ஏமாந்துட்டேன். வாயிலே விட போறான். இவ்வளவு சீக்கிரமா எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. உண்மையாவே டீமோனோட சக்தி ஜனோஸ் கிட்ட இருக்கு. டீமன் சைபோர்க் கடைசி மான்ஸ்டர் நீங்க நிக்கிற இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஏற்கனவே அங்க ஹீரோஸ் போயிட்டாங்க. உங்களால பேச முடியுதா? அவன் கூட நீங்க சண்டை போடும்போது உங்க கவனத்தை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. அவன் பின்னாடி வந்துதான் தாக்குறானே. எஸ் கிளாஸ் ஹீரோவா நீ? என்ன உனக்கு கரப்பாம்பூச்சிங்கன்னா பிடிக்காதா? பொதுவாவே சொல்ல போனா எனக்கு பக் மான்ஸ்டர்ஸ பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. இவன் மட்டும் தான் கடைசி. சீக்கிரமா இவன் கதையை முடிச்சிட்டா மாஸ்டரோட சண்டையை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன அவ்வளவு சீக்கிரமா தோற்கடிக்க முடியாது. ஜாக்குமேன் தோத்து போயிட்டாரு. சோர்ஃபேஸ் அருமையா சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாரு. இப்போ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையான சொல்லுவாங்க. நீ ஜெயிச்சிட்டியா சோர்ஃபேஸ்? என்னது? நீ மேட்ச பார்க்கவே இல்லையா சாராங்கோ? நானும் தான் பார்க்கல. ஜெயிச்சிட்டாரு. இல்லப்பா நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன். உன்னை என்ன பண்றது? ஒரு நிமிஷம் நில்லு. இப்போ உன் கூட சண்டை போட போறவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. பாக்குசான் சண்டை போடுறத நான் பாத்திருக்கேன். கண்டிப்பா உன்னை ஒரே அடியில சாச்சிடுவான். போகும்போது கழட்டுனேன். அப்புறம் இப்படி கட்டிதான் திரும்பி இப்படி கட்டி வச்சிட்டேன். நான் சொல்றது உனக்கு கேட்டுச்சா? அடுத்த மேட்ச் அவன் ஜெட்டு பத்தி தான் கவலை. அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறின ஷராங்கோவை எதிர்த்து 2 தடவை சாம்பியன்ஷிப் வாங்கின பக்குசா கூட தான் இப்ப போட்டி நடக்க போகுது. இவரோட பயங்கரமான கில்லிங் ஜூஸ் நிறைய போட்டியாளர்களை ரத்தத்துல மிதக்க வச்சிருக்கு. இந்த தடவையும் இவரை எதிர்க்கிற போட்டியாளர் ஹாஸ்பிடல்ல சேர்க்கறாங்க. தேவைதான் அவருக்கு தேவை. இங்க இருக்க தகுதி இல்லாத உங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்கறேன், அவ்வளவுதான். இத கவனி. ஃப்ரெண்ட்லி போட்டியை நினைச்சுக்காத. அடி விழும்போது தான் தெரியும். ஒன்னு சாகணும் இல்ல சாகடிக்கணும். இது ஓரளவுக்கு ஓகே. உன்னை கொல்ல போறோம் பாரு. போட்டி ஆரம்பிச்சிடுச்சு மக்களே. பலசாலியான பாக்குசோவை எதிர்த்து ஷராங்கோ எப்படி போட்டி போட போறாரு பார்க்கலாம். ரொம்ப சாதாரணமா நிக்கிறான். என்னாச்சு இந்த பைத்தியக்காரனுக்கு? இவன் சண்டை போட தான் இங்க வந்தானா? இல்லையா குர்சி விளையாட வந்தான். எதிரிய நோக்கி போறத பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன கத்துக்குட்டியா? உண்மையை சொன்னா இதான் என்னோட போட்டிங்க. உங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை எனக்கும் காட்டுறீங்களா? அப்படின்னா சரி. நீ ஆசைப்பட்டு கேட்டதை நான் முழுசா தரேன். தயாராகிற. உன்னோட கால்ல இருந்து ஆரம்பிக்கலாம். I'll use my demon sweeper low kick to shatter your bones so you never walk again. Next, your body, starting with my bear killer mid kick, followed by my carnage punch. Both your arms will break and your major organs will explode. Finally, your head. My hell-bringing hand chop will split open that skull of yours. You'll go straight. Touch my head, dude. அவன் தான் சொன்னான்ல கை வைக்கிறீ.
வெளியே வெளியவே போயிட்டாரு. என்னப்பா இது மேட்ச் இருக்கிறதையும் மறந்துட்டாரு. இந்த சண்டை முடிஞ்சது. டாக்டரை கூப்பிடுங்க. தூக்கி சொருகிட்டா யாரும் சண்டை போட்டதே இல்ல. ஐயோ பாவம். இதுல நான் கிரவுண்ட பாத்துக்கிறேன்னு வேற. மறுபடியும் ஒரே அடியில சாச்சிட்டானா? சரிதான், இதை நாமளும் செய்ய வேண்டியதான். சிட்டிக்குள்ள மான்ஸ்டர்ஸ் அதிகமா வர்றத பத்தி கேக்குறதுக்காக மிஸ்டர் சாய்னுதீனை இங்க வரவழைச்சிருக்கோம். அவர்கிட்ட பேசலாம். மிஸ்டர் சாய்னுதீன், தொடர்ந்து மான்ஸ்டர்ஸோட அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களால எதையும் சொல்ல முடியலையா? இப்போ நமக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிருக்கு. ஏ கிளாஸ் ஹீரோ லைட்னிங் ஜென்ஜி ஏகப்பட்ட காயங்களோட மயக்க நிலையில இருக்காரு. சார், இந்த பையன் அவர்தான் பெரிய ஹீரோன்னு நினைச்சேன். இந்த நிலைமை எப்படி சரியாகும், எப்ப சரியாகும், இதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். ஏய், இங்க பாரு, சீக்கிரம் எழுந்து. உனக்கு ஒன்னும் ஆகலையா மோஹிகன்? அவரோட பையன் கண்டிப்பா இவன் கிட்ட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு என்னாச்சு? மிஸ்டர் நாரங்கியோட பையன் வஹான் மாவ மான்ஸ்டர்ஸ் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தகவல் வந்திருக்கு. எதுக்காக கடத்திட்டு போனாங்க? அது தெரியல. நம்ம அசோசியேஷனுக்கு மிஸ்டர் நாரங்கி கிட்ட இருந்து மட்டுமே 7% ஆஃப் ஃபண்ட் வந்துட்டு இருக்கு. அவரோட நம்பிக்கையை கைவிட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டம். சரியா சொன்ன. வஹான் மாவை காப்பாத்துறதா நம்ம முக்கியமான வேலை. இதுக்காக ஏ கிளாஸ் அண்ட் எஸ் கிளாஸ் ஹீரோஸை சிட்டிக்குள்ள போக சொல்லுங்க. ஆனா சார், ஹீரோஸ் அனுப்பிட்டா மான்ஸ்டர்ஸை யார் தடுத்து நிறுத்துவாங்க? எஸ் கிளாஸ் ஹீரோ மெட்டல் பாட்டி எங்க இருக்காருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அவர் இப்ப ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காரு. வா, நல்லா சண்டை போடு. என்னாச்சு? சர்ப்பம்பூச்சி நெருப்பு தாங்குமா? உன்னால என்ன அடிச்சிர முடியாது. வேகமாக கண்டுபிடிக்கவே முடியலையே. என்னதான் தேடிட்டு இருக்கியா? நான் இங்க பின்னாடி தான் இருக்கேன். இவன் கிட்ட வெறும் ஸ்பீட் மட்டும் கிடையாது. அதை தாண்டி இவன் சண்டை போடுற விதத்தை யூகிக்க முடியல. பில்டிங்கோட பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேற வழி இல்ல. நான் இதை யூஸ் பண்ண வேண்டாம்னு இருந்தேன். ஆனா இப்போ அப்படியா? உங்ககிட்ட ஸ்பெஷல் பவர் இருக்கு. ஆனா நீ என்கிட்ட அதை மறைச்சு வச்சிட்டு இருக்க. உன் கண்ணுல இருந்து லேசர் பீம்ஸ் வர போதா இல்ல வேற என்ன வச்சிருக்க? இந்த காம்பனன்ட்டை இன்ஸ்டால் பண்ண வேண்டாம்னு தான் சொன்னேன். ஆனா டாக்டர் கசேனோ சொன்னது உண்மைதான். அண்டர் சீக்கர் மிசைல்ஸா இல்ல பாய்சன் கேஸா? இந்த மாதிரி நான் சந்திக்கிற சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது இதுதான் ரியாலிட்டின்னு ஒத்துக்கணும். அப்பதான் என்னால சாதிக்க முடியும். கண்டிப்பா கரப்பாம்பூச்சை கொல்றதுக்கான மருந்தா இருக்காது நம்புறேன். என்னது இது? என்னோட காலு என்னாச்சு? என் காலுக்கு என்ன பண்ண? அல்ட்ரா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு விதக்கம். பெருசா யோசனை தான். அடியில வச்சான் பாரு. இதை நான் தயார் பண்ணி கொண்டு வந்தேன். இதை நான் லட்டுல வச்சேன். நம்ம டாஸ் நெட்ல வச்சேன். ஸ்பீடா இருக்காங்கிறத நான் ஒத்துக்கிட்டதா அர்த்தம். நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இன்சினரேட். மேல் பார்வையே பார்த்துருந்தா. He sacrificed his legs to escape. No, கால் it is மட்டும்தான் still fatal. Better return to the stadium. I might still be able to watch Masters fight. ஹை ஸ்பீட்ல ஒரு ஆப்ஜெக்ட் என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்க. பூச்சியா? இல்ல, வேற ஏதோ வித்தியாசமா வருது. நீங்க எல்லாருமே எதிரியோட வலையில இவ்வளவு சுலபமா விழக்கூடாது. பயத்துல உன்னோட முகத்தை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்ன பண்றது? இந்த Yes, கிட்ட மட்டும் வாட்ஸ்அப் படிக்காது போல. உன் ஆளுங்க என் கண்ட்ரோல்ல இருக்கிறத பாக்குறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? நீ இன்னும் எதுக்கு சண்டை போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? இல்ல உன்னால சண்டை போட முடியலையா? மிஸ்டர் சூப்பர் ஹீரோஸோட அடிமை கூட்டத்துல உன்னை சேர்த்தா எப்படி இருக்கும்? உன்னால கண்டிப்பா இந்த மாதிரி வாழ முடியாது. அவ்வளவு பேரை தோக்கடிச்சிட்டு சமாளிச்சிட்டே பரவாயில்ல. ஆனா உன்னால எவ்வளவு தூரம் தான் சமாளிக்க முடியும்? Yes, time for some real punishment. That did the trick. Now you're mine, body and soul. And you're one of those Esper sisters, isn't that right? Your younger sibling is the Class S hero known as Terrible Tornado. Which means you'll be just the bait I need to tempt her to come and play with me. She'll make a far better toy.
புரியுச்சு அந்த மாதிரியே இருக்குது. Even after all that, she won't give in. Such strength of will. I hate girls like her. எப்படி கேர்ள்ஸை பிடிக்கும் உனக்கு? That hurts, you bitch! I thought I could use you to snag your little sister, but forget it! I'm killing you now! Oh, my big sister will come, even without baby. அவளே வந்துட்டாளா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நான் நினைச்சதை விட ரொம்ப பக்கத்துல வந்துட்டா. நான் வழியில துடிச்சிட்டு இருந்தது தக்கார கலா பக்கா வந்துட்டா. இதோ வந்துட்டா. வெடிக்குது. அப்ப யாரோ இங்க வந்துட்டு இருக்காங்க. Something terrifying. திமிருக்கே திமிரு அவ. Now you'll meet her. My sister, Terrible Tornado. ஹீரோவும் சொந்தமா ஒரு மாஸ்டர் வச்சிருக்காங்க. நான் நினைச்சதை விட அவ ரொம்ப பலசாலியா இருக்கா. முதல்ல இங்க இருந்து கிளம்புறதா நல்லது. அவதான் என்னோட அக்கா. நான் இன்னும் இது கூட சண்டை நீ இப்ப என்ன பண்றனா பேசாம வீட்டுக்கு போயிடு பிளிசர்ட். இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் அவளை என் பின்னாடி வர விடாம தடுத்து நிறுத்துங்க. என்ன பயந்து ஓடுறேன்? அவங்க என்னோட ஆட்கள். அவங்கள எதுவும் பண்ணாத. அவங்கள எதுவும் பண்ணாதன்னு தானே சொன்னேன். நான் சாதாரணமா தான் அவங்கள அடிச்சேன். இங்க பாரு பிளிசர்ட், இவங்களெல்லாம் டீம்னு சொல்லாத. ஒன்னுத்துக்கும் உதவாதவங்களா இருக்காங்க. நீ எதனால கிளாஸ் பி கிளப்ல இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இப்ப பாரு, அந்த மான்ஸ்டர் போயிடுச்சு. நான் இப்ப எதுக்காக உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் அழிக்கிறதுக்கு இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. யாருக்கும் தெரியாம உன் டீமை பத்திரமா பாத்துக்கோ. ஒரு எமர்ஜென்சில கூட இந்த மக்கள் இங்க இருந்து போகலனா அது உனக்கு தான் கஷ்டம். புரிஞ்சுதா? எனக்கு என் மேல சந்தேகம் வரதுனால தான் நான் அதை பத்தி யோசிக்காம இருந்தேன். என்னால முடியல. இது ரொம்ப தொந்தரவா இருக்கு. எனக்கு மனுஷங்களை சாப்பிடணும். மனுஷ கறியை நான் சாப்பிடணும். இது இப்பவே நிறுத்து. இந்த இடத்துக்கு நான் ஸ்னேக் பைட் ஸ்னேக் வந்திருக்கிறதுனால நீ யாரையும் தொடக்கூடாது. புரிஞ்சுதா? அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அப்ப நான் தான் ரொம்ப திறமைசாலியா இருந்தேன். நானும் உண்மையான ஹீரோஸ்ல ஒருத்தனா இருக்கேங்கிற பெருமை, அப்புறம் மக்களை காப்பாத்துறதுக்கான சக்தி என்கிட்ட இருந்தது தான் எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தது. But slowly, over time, reality set in. அததான் Try as I might, there were others who I could never defeat. Even among the nameless masses, there were those out there who were far stronger than myself. Are professional heroes even necessary? Lately, I haven't been so sure. ஒருவேளை நான் இல்லாம இருந்தா, இல்லனா ஹீரோ அசோசியேஷன் இல்லாம இருந்தா, எங்களோட இடத்துல இருந்து மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்க யாராவது வந்திருப்பாங்களா? மிஞ்சி மிஞ்சி போனா இவன மாதிரி ஆட்களை காப்பாத்துறதுக்கு யாரும் வேண்டாம். எனக்கு மேக்ஸ பிடிச்சிருந்தது. ரொம்ப உற்சாகமா சண்டை போட்டான். இதை யாரு சொல்றாங்கன்னு பாரு. நீ ரொம்ப வருஷமா சண்டை போடாம தானே இருந்த. நீ எவ்வளவு திறமசாலியா இருக்கங்கிறத நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன். ஏ கிளாஸ் ஹீரோஸ் நிறைய சம்பாதிப்பாங்களாமே கேள்விப்பட்டேன். அவ்வளவு பெரிய ஆளுங்கிறதுனால உன்னை தோக்கடிக்கிறது ஒருத்து தான். சும்மா விளையாட்டுக்கு சொன்ன. எனக்கு காசு தான் வேணும், உங்க வேலை இல்ல. நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கான? எந்த ஒரு பர்பஸும் இல்லாம இருக்கிற நீ எதுக்காக இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்? ஒருவேளை டேலண்டா கூட இருக்கலாம். உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. நான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிற நேரத்துல பண்ணது என்னோட மாஸ்டர் கூட இருக்கிறது தான். ரொம்ப வருஷமா எதையுமே பிராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல, நீலாம் எப்படி ஹீரோவான? அதுவும் உன்னோட லெவல் கம்மியா இருக்கு. என்ன சொன்ன நீ? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்தாலும் அவங்கள உன்னால தோக்கடிக்க முடியாது. ஹீரோவா இருக்குமோ இல்லையோ, யாரு உயிரோட இருக்கணுமோ அவங்க உயிரோட தான் இருப்பாங்க. அதே தான் மான்ஸ்டர்ஸ்க்கும். இங்க வீக்கா இருக்கிறவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. எது எப்படி நடக்கணுமோ அது அப்படிதான் நடக்கும். நீ என்ன சொல்ல வர? மான்ஸ்டர்ஸால தாக்கப்படுற மக்களை நாங்க கவனிக்க கூடாதுன்னு சொல்ல வரியா? இது என்ன நடக்குதுங்க? நீங்க எல்லாரும் மொட்டை மாடிக்கு போங்க. என்ன நடந்தாலும் நாம உயிரோட தான் இருப்போம். ஜெயில மான்ஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க மாஸ்டர் இங்க இல்ல. மான்ஸ்டர்ஸ் அடிக்கிறதுக்காக தப்பிச்சு போயிட்டாரு. பொறிங்கிற கைதி இங்க இல்லையா? பரவாயில்ல. நம்மன்னு நீ யார சொல்ற? அந்த போஸ்ட் தான் காட்டணுமா?
என்னது? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் காலு தான். கால் தான் பேசு. என்ன சந்தோஷமா கை தட்டுறாங்க? கைரோ ரிப்போர்ட் பண்ண. என்னோட மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னு அழிச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஆமா, ஒரு சில பேர் இறந்துட்டாங்க. இருந்தாலும் நமக்கு தான் நல்ல சாதகமா இருக்கு. ஹீரோ அசோசியேஷன் இப்ப நல்லா பயந்துகிட்டு இருக்காங்க. கோகேட்ஸோ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிற இடத்துக்கு அவன் போயிட்டு இருக்கான். நம்ம நிறைய ஹீரோஸை தோக்கடிச்சிருக்கோம். டீமன் சைபோர்ட், மெட்டல் பேட், அப்புறம் மெட்டல் நைட். இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதங்கள் எல்லாம் அவங்களுடைய நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மான்ஸ்டர் அசோசியேஷன் வெற்றி அடைய இருக்கு. யாராலையும் தடுக்க முடியாது. மான்ஸ்டர் கிங் ஹோரிச்சி வாழ்க. இன்னைக்கு எபிசோடு வேற மாதிரி இருந்ததுங்க, தரமாக இருந்தது. எனக்கு அந்த புதுசாக வந்த ஒரு ஆள் இருக்காரு பாருங்க, ஒரு கிக்லேயே முடிச்சாரு. அது கிட்டத்தட்ட எனக்கு அந்த டவுட் வந்துச்சு அவன் சொல்கிறப்பையோ. மேபி சைத்தாமா மாதிரி வெளியே நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா, இவனை மாதிரி இன்னொருத்தரும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கலாம். அது தெரியல. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிக்கில் எல்லாத்தையும் முடிச்சிடுறான். ஏன்னா இவங்கெல்லாம் ஏ கிளாஸ் ரேங்க்ல, அதாவது இதுக்குள்ளே இருக்கிறவங்க ஹீரோ அகாடமிக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு சாதாரண அடிக்கிறான் அப்படின்னா அவன் பார்க்கதே தெரியாது, அந்த ஒரு கிக்லேயே தெரியுது இவனா எஸ் ரேங்க்ல இருக்க வேண்டியவன். பட் நம்ம ஆளுக்கு டஃப் குத்துருவானா அப்படின்னா எனக்கு கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் அவன் சொன்ன மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி பவர் கம்மியாக கிக் பண்ணியிருக்கலாம், அதனால இவங்கெல்லாம் ஒரு கிக்கில் அப்படி முடிகிற மாதிரி இருக்குது. இன்னும் ஃபுல் பவர் அவன் காட்டுவானோ, நம்ம ஹீரோ கொஞ்சம் டஃப் கொடுப்பானோ அப்படின்னு தோணுது. வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அப்படி நடந்தால் நம்மளுக்கு தான் சர்ப்ரைஸ். நம்ம சைத்தாமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அப்படி ஒரு ஆள் தான். இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏ கிளாஸ் ஹீரோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமா அந்த சுறா ஒன்று வந்துச்சு பாருங்க, ஒரு மீன், அதுதான் ஒரு பெரிய வில்லனாகவே நினச்சினுங்கிறாங்க. இன்னும் அதுக்கும் மேலே ஏலின்னு ஒன்று வந்துச்சு, மேலே ஒன்று நடந்துச்சு, அதெல்லாம் சமாளிச்சுட்டு அசால்ட்டாக ஒருத்தனைலாம் போய் தொட்டுட்டு இவ்வளோத்தையும் பண்ணிக்கிறான்றது ஒன்று யாருக்கும் தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் பெரிய விஷயம், அதுக்கு பீட் பண்ண யாரும் இங்கே இல்லை அப்படின்னு நினச்சினுக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக பார்க்குறப்போ இன்னும் கொடூரமாக இருந்துச்சு. நம்மளாலே அடிச்சு இது முடிஞ்சிச்சு, அந்த கரப்பாம்பூச்சியோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இன்னொன்று வந்துச்சுன்னா அதேமாதிரி ஃபைனல்லையும் அதேமாதிரி ஒரு ஆள் அனுப்புனாங்கன்னா அதெல்லாம் பார்க்கறது இன்னும் கொடூரமாக. அதுவும் கரெக்டாக நம்ம இது கிரவுண்டுக்கு தான் வரான். ஸோ நம்ம சைத்தாமா இறங்காமல் இங்கே வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் நடுவிலே நிற்கும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தேன், இந்த ஃபைட் நடக்காதோ அதுக்குள்ளே இந்த ஹீலிங்லாம் வந்துருமோன்ட்டு. பட் இந்த ஃபைனல் நடக்கிறப்போ அது நடக்கணும். இவங்க 2 பேர் மோதிக்கிட்டு அது பார்ப்போமா இல்லை அதுக்குள்ளே இது குறுக்க வந்து அது போயிடும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆனால் இவரை பார்க்கும்போது சைத்தமா இவரும் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நம்ம சைத்தமா வந்து பெருசாக எக்ஸ்ட்ரா பவர்னு கிடையாது, அவன் உடம்பால வலிமையாகி வந்தவன் தான். இங்கேயும் மார்ஷல் ஆர்ட்ஸை பார்த்தா அவங்களும் அப்படி தானே, அவங்க உடம்பு வலிமை வச்சு தான் எல்லாம் பண்ணுறது. ஸோ 2 பேரும் எனக்கு ஈக்குவலாக தான் தெரிஞ்சுது. சைத்தமா மாதிரி தான் அவரும் இருப்பாருன்றதான் எனக்கு தோணுது. அதான் சோனிக் மாதிரியே தான் அவன் தாட் இருக்கு. அவனுக்கு பணம் அது இருந்தால் இதுக்குள்ளே வர்றது அதெல்லாம் விருப்பம் இல்லைன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறான். அதே மாதிரி தான் இவனை பார்க்கறதுக்கு ஃபீல் இருக்குது. ஆனால் இவங்களாம் உள்ளே வந்தால் வேறு லெவலில் வந்துருக்கும், எங்கேயோ வந்திருப்பாங்க. பட் அது நடக்கலை. பட் பார்ப்போம். நம்ம ஹீரோக்கு டஃப் கொடுக்குறால தான் நம்ம தேடினேங்கிற ஆரம்பத்துலேருந்து. அது யார் பண்ண போகிறாங்க, காரோவை கூட நம்ம வந்து அந்த தாட்டில் தான் பார்த்துனுக்குறோம். ஆனால் இப்போதைக்கு இல்லை. பட் அவனாவது பின்னாடி வந்து டஃப் கொடுக்குறானான்றது அதுதான் நம்மளுக்கு ஆர்வத்துங்க. நம்ம ஹீரோக்கு டஃப் கொடுக்குறாள் யாருன்னா வாங்கியா அப்படின்னு தான் பார்க்க. அங்கே உள்ள மாஸ்டர்ஸோட அந்த எட்டு பார்க்கறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குது. எனக்கு சோலோ லெவலிங்கில் வந்துச்சு பாருங்கள், அந்த ஃபீல் குத்திச்சு, பிரம்மாண்டமாக இருந்தான். பட் இதோட பெரிய விஷயம்லாம் இங்கே வந்துட்டு ஆயிடுச்சு தான். பட் இருந்தாலும் இவங்க என்ன பிளான்ன்றது தெரியல. ஏன்னா இவங்க டார்கெட்லாம் பார்த்தா ஹீரோஸ்லாம் ஒரு பக்கம் திசை திருப்பிட்டு இந்த குழந்தைங்களாம் ஒரு பக்கம் கடத்துகிற வேலையை தான் பண்ணுறாங்களோன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எல்லாரையும் தெரிஞ்சு அறிஞ்சுதான் வந்து. இப்போ கூட நம்ம அக்கா வரப்போ அவள் ஒன்றும் சர்ப்ரைஸ் ஆகலை, அவளுக்கு தெரிஞ்சு தான் வந்துக்கிறான். கரெக்டாக அவங்களாம் டார்கெட் பண்ணி இந்த பக்கம் வர வச்சுட்டு இன்னொரு பக்கம் வேறு வேலை பார்த்துனுக்கிறாங்களோன்னு தான் தோணுது. ஏன்னா எதுவுமே தத்தக்கா பத்துக்கான வரல, இவங்களை போய் தெரியும், நல்லா அறிஞ்சு புரிஞ்சு நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வந்துருக்குறாங்கன்னா இப்போ விஷயம் இல்லாமல் இல்லை. ஸோ குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்திட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு தயாராகினுக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டேரெக்டாக முதல்ல வேலைக்கு ஆகலை. அதேமாதிரி முக்கியமான ஹீரோஸ் அவங்கள மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. எனக்கு என்னன்னா நம்ம சைடு நம்ம அகாடமி நம்ம பீப்புள் தான் வந்து நம்ம ஹீரோவை கொஞ்சம் கூட கண்டுக்கல அப்படின்னு. நீங்களும் மாடா அவனை கண்டுக்கல, இவ்வளோ பண்ணிக்கிறீங்க, அவனை ஒத்தனையும் ஸ்பை வேலை பார்க்கலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா சைத்தாமாவை வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஆளாக பார்த்த மாதிரி ஃபீல் மாதிரி தெரியல. மெயின் ஹீரோஸ் இவங்கள தான் காட்டுறாங்க. இப்போ சைத்தாமா இவங்களும் நோட் பண்ணலான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல். ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு அடுத்துன்னு போகிறப்போ நம்ம மெட்டல் நைட்டும் பின்னாடி தான் போனேன். அவர் கேரக்டர் என்ன அதெல்லாம் தெரியல. நம்மளுக்கு கூட வார்னிங் கொடுத்துறாங்க, அவன்கிட்ட ஜாக்கிரதையாக, அது நம்ம தம்பி கூட சொன்னது. பட் இதெல்லாம் சமாளிக்கூட ஒரு ஆள் தானே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அவரே வச்சு தொங்கிட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே நம்ம தம்பியும் போட்டாச்சு, அவரையும் எல்லாருமே அடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு ஆள் வரான். அதுவும் கரெக்டாக நம்ம கிரவுண்ட் நோக்கி தான் வரான்றப்போ சப்போஸ் இப்போ நம்ம புதுசாக வந்த கேரக்டர் இருக்குது, இது சண்டை போடுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம சைத்தாமா இறங்கினாலும் இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்ககிட்ட ஃபைட் போடுறப்போ இவன் திறமை தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ நம்ம ஹீரோக்கு இது நிகராக இருக்கானா இல்லையான்றதை அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி நடக்குதான்னு தெரியல. நடந்துச்சுன்னா மேபி நம்ம எதிர்பார்க்குற ஆள் இங்கே இவனாக இருக்கலாம் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது.
ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.